வணக்கம் மக்களே, நான் தமிழ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு 5.1 ரிமோட் கிட் செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம இப்போ செய்ய முடியுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ரகுராஜ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5.1 ரிமோட் கிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 தான் வருது மார்க்கெட் ப்ரைஸுக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை வாங்கிக்கலாம். எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது, மார்க்கெட்லேயும் சரி, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கிடைக்கிது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் தான் எங்களே மாதிரி க்ரியேட்டர்ஸை வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல க்ரியேட்டர்ஸ்க்கு. ஓகே கேஸ், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று, அதாவது அனலாகில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கிட்ட இருந்துட்டு இருக்கு. எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை ரெண்டு தான் பெஸ்ட்டு. ஒரு தூரம் டெவலப்மெண்ட்டு தான் அடுத்த வருஷன். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம எந்த விதத்துலையும் இதோட அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இதில் இருக்க குறைகளை வந்து கலைந்து அதை வந்து நல்ல விதமாக கொண்டு வரணும். இது வந்து ஒரு கம்மியான ஒரு லோ ஹெட்ஸ் வந்து இவ்வளோ தான் பாசிபிள் ஆகுதுன்னா இன்னும் லோ ஹெட்ஸ் எவ்வளோ பண்ணணும். ஹை ஃப்ரீக்வன்சியோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் கொண்டு வரணும். கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாம்பழத்தையும் ஒரு கொய்யாப்பழத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இதை விட அது நல்லா இருக்குமான்னு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டியில் கம்பேர் பண்ணி இதை விட அதை பெஸ்ட்டாக கொண்டு வர நினைக்கணுமே தவிர இதையும் அந்த கொய்யாப்பழத்தையும் கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி விஷயம். ஒரு ரிமோட் கிட் வேறு, அனலாக் வேறு, ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ரிசல்ட் வைஸ். ஸோ ரிமோட் கிட்டுக்கும் அதுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட் கிட்டு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து உங்கள் ஹேண்டில் இருக்கும். அனலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆம்பிளிஃபையரில் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் நேராக போய் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி, பட் அதை பர்சன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அந்த அனலாகில். அவ்வளோதாங்க கைஸ் வித்தியாசம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்யூனாக தான் சொல்லியிருக்கேன், நல்லா தான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரகுராஜ் கிட்ட பற்றி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரகுராஜ் கிட்டு என்ன வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. ப்ளஸ் 12 வோல்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 7809 அப்படின்ற ஒரு ஐசி இருக்குது. அது மட்டும் ரெகுலேட்டர் ஐசி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7805 ஒன்று ஐசி இருக்குது. இந்த ரெண்டு ஐசியும் வந்து என்னன்னா 12 வோல்ட் உள்ளே போகுது இல்லை, அதை 9 வோல்ட்டாக ஒன்றும் 5 வோல்ட்டாக ஒன்று பிரித்து கிட்டத்தட்ட இது ரெண்டு இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட்லேயும் 5 வோல்ட்டில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. இது இருக்கக்கூடிய எஸ்எம்டி காம்பனன்ட் வந்து ப்ராசஸர் நல்லா இருக்குது, ரிசல்ட் வைஸ் நல்லா தூக்கி கொடுக்குது. நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செட்டுக்கு போட்டிருக்கோம். அந்த 2 செட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஒரு செட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கேஸ், இப்போ இந்த போர்டை பற்றின விஷயங்களை வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டால்பி டீகோடர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது FT003 ஃபியூடெக் போர்டு சொல்லுவாங்கல்ல, அந்த போர்டு பயன்படுத்திக்கலாம். அதாவது ஆப்டிக்கல், கோஎக்ஸல், HDMI சோர்ஸ் மூலியமாக இன்புட் கொடுத்து நீங்கள் 5.1 அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிவிடி பிளேயரோட இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். ஆக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆக்ஸ் இருக்குது. அந்த 3 ஆக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஆக்ஸ் வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ளூடூத்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நார்மலான வந்து ஒரு இன்புட் ஆக்சல் இன்புட் கொடுப்போம்ல, அந்த இன்புட்டாக இருக்கட்டும். இல்லை அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிடிஹெச்சோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம்ல, அந்த இது இருக்குது. இந்த ரோட்டரி கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் இருக்கிற எல்லா சேனல்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டும் இருக்குது, ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரோட்டரி கண்ட்ரோல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் விஷயம். அண்ட் அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் கிட்ட வந்து மார்க்கெட்டில் 1200க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. 1200ன்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நல்ல ரிமோட் கிட்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. எனக்கும் ரிமோட் கிட் வேணும், ஏன்டா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இந்த போர்டும் ரேட்டு கூட்டலாம் ஏன்னா நல்லா இருக்குல்ல அப்படின்ற ரேட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யணும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட நாலு செஞ்சு பார்த்த ஒரு அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண தயங்குனீங்க அப்படின்னா அது வந்து எப்படி தெரியுமா ஆகிடும், உங்கள்கிட்ட இருக்க ஒரு நல்ல கருத்து ஒன்று உள்ளே இருக்கும் உங்கள் மனசுலையும் மைண்ட்லேயும். அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கிறதோ இல்லை என்ன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு கொஷினாக இருக்கலாம்ல. அந்த கொஷினுக்கு ஆன்சர் தேடிட்டு இருக்கிறப்ப வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அதாவது ஒரு பெரிய லைப்ரரியில் வந்து நான் ஒரு கேள்விக்கு ஆன்சர் தர்ற மாதிரி. அப்போ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்னோடது, அதை நீங்கள் சுலபமாக்குறீங்க அப்படின்றப்ப கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இப்போ வரை நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ இந்த போர்டு பற்றின விஷயங்களை ஒன்றா நான் காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். அடுத்து வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அந்த
ரகுராஜோட மெயின் மதர் போர்டு கிட்டு. இதுதான் வந்து இதோட எஸ்எம்டி காம்பனன்ட் பின்னாடி இருக்குது. இதுதான் டோட்டல் ப்ராசஸ். இதுதான் இந்த ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 5.1 அவுட்புட் கிடைக்குது. இந்த 5.1 அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 5.1 இன்புட் கொடுக்கணும். இந்த இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி பிளேயர் இன்புட்டாக இருக்கலாம், இல்லை அடிஷ்னலாக வேறு என்ன சொல்லலாம், நான் சொன்ன மாதிரி ஃபியூடெக் போர்டாக இருக்கலாம், கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வோல்ட் இருக்குது. இந்த 12 வோல்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 7809 இந்த ஐசி என்ன பண்ணுன்னா 12 வோல்ட் 9 வோல்ட்டாக மாற்றி உள்ள அவுட்புட்டில் உள்ள சர்க்யூட்டை கொடுக்கும். இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த 5-12 இந்த 9 வோல்ட்டானது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய 7805க்கும் போகும். இந்த ப்ராசஸும் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வோல்ட் ரேஷியோ கம்மியான வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிறதுனால ரிசல்ட் வைஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 12 வோல்ட்டில் டோட்டலாக உள்ள 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சர்க்யூட் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் ஏற்படலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டு தான், நல்லதாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காம்பனண்ட் வந்து நல்லா இருக்குது. 3 ஆக்ஸ் சொன்னேன்ல, 3 ஆக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வந்து அவுட்புட்டை நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த அவுட்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸஸாக ஒரு சப் ப்ரீ போர்டு ஆட் பண்ணிக்கலாம். சப் ப்ரீலேருந்து ஒரு நல்ல ஒரு பவர் ஆம் போர்டு போடலாம். இல்லை இதோட பேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த அவுட்புட்டை வந்து தனியாக ஒரு சப் ப்ரீயில் கொடுத்து அதுக்கு இன்னொன்று அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்கிங் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பிசிபி வந்து டபுள் லேயர் பிசிபி இல்லை, சிங்கிள் லேயர் பிசிபி தான். ஸோ ஒரே பக்கம் தான் உங்களுக்கு எல்லா காம்பனண்ட்டுக்கான சர்க்யூட் போயிட்டு இருக்கும். மேலே வந்து காம்பனண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகே, சிங்கிள் லேயராக இருந்தாலும் நல்லா இருக்குன்னா உண்மை நல்லாயிருக்கு. இது எல்லாமே பின் டைப் இல்லை, ஐ மீன் சால்ரை பண்ண தேவையில்லை. எல்லா ரிமோட் கிட்ட இப்படி தானே வரும். எல்லாமே வந்து இந்த ப்ளக் டைப் தான் கொடுப்பாங்க. இதுக்கான வயர்ஸ் டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ரோட்டரி கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இந்த ரோட்டரி கண்ட்ரோல் மூலியமாக அதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது டொக்குன்னு சவுண்டு வரும், ஓகேங்களா. இது மூலியமாக வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ரோட்டரி கண்ட்ரோல் பிடிக்கும். ரோட்டரி கண்ட்ரோலில் வந்து நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை எப்போ செய்ய போகிறேன் எனக்கு தெரில. நிறையா வச்சுருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே கைஸ், இப்போ இந்த போர்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான். இது நம்ம ரிமோட்லேருந்து கொடுக்க சிக்னலை வந்து உள்ளே வாங்கக்கூடிய சென்சாரு, இந்த சென்சார் தான். அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த கிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷனல் ஒரு விஷயம் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிமோட் கிட்டோட கேபினட், ஐ மீன் ஒரு அக்ரிலிக் பேனலோட வாங்குறீங்க. அது வந்து ஒரு 1500 1300 வரும். என்ன டைப் ஆஃப் அக்ரிலிக் பேனலோட நீங்கள் வாங்குகிற கேபினட்டாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும், ஷூட் பண்ணிக்கலாம். இவங்களே வந்து அதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரூஸ் பற்றி ஏற்றினா போதும், ஆனால் ப்ராப்பராக டைட் இருந்தாலே போதும், எந்த விதத்திலும் போர்டு ஆடாது. இந்த ரிமோட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 1/2 இன்ச்சுக்கான ஒரு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்ரு, இங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அளவு இருக்குது. இந்த அளவுக்கானதாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடியில் ஒரு மெயின் மதர் போர்டு சிப்செட் இருக்குது. மேபி அது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலான கண்ட்ரோலை கொடுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22PF 2 இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் உள்ளே இருக்குது. அதை நான் அடுத்து நான் போக சொல்கிறேன், இப்போ வேணாம். ஓகே கேஸ், இப்போது இந்த போர்டு பற்றின விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள க்ளோஸ் அப்போ பார்க்கலாம், ஓகேங்களா கேஸ். உங்களுக்கு வந்து ஓவர்வியூ மட்டும் காட்டுறேன். இந்த போர்டு உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான், சரியாக சொன்னால். இங்கே வோல்ட்டு, இங்கே 12 வோல்ட்டுக்கான ப்ளஸ் ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்புட் ஒன்று இருக்குது, அவுட்புட்டு கிரவுண்ட் இருக்குது. இங்கே 2 ரெகுலேட்டர் ஐசி, இங்கே 5.1 இன்புட் கொடுக்க போகிறோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டுக்கான செக்ஷன் இருக்குது, கிரவுண்டு இருக்குது. இது வந்து அந்த ரிமோட் கட்டுக்கு போகிறதுக்கானது, இந்த இதுக்கான வர்றதுல இது டு இது. இங்கேருந்து இந்த 5 வோல்ட் இந்த செக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு பவர் இங்கேருந்து தான் போகும். அப்புறம் இங்கேருந்து வந்து நமக்கு என்னென்ன சிக்னல் உள்ளே வர இருக்குன்னு பார்த்துக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரை உங்களை விடைபெறுவது தமிழ். பை பாய், see you soon.